இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். புதுச்சேரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் பதிவு செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி வழக்கறிஞர் ஐயப்பன் வாழ்த்தி பேசினார். அப்பொழுது அவர் பேசும்பொழுது, புதுச்சேரியில் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் படித்து நாட்டின் புதிய பதவிக்கு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மாணவர்களுக்காக எனது அலுவலகம் எப்பொழுதும் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் என்றும் எந்த உதவியாக இருந்தாலும் படிப்பிற்காக செய்ய தயாராக உள்ளேன் என்றும் மாணவர்களிடம் அவர் தெரிவித்தார். பசங்க 2 பேர் நாங்கள் வில்லியனூர்லேருந்து வரோம். என் பேர் பெரியவன் பேர் அபிலேஷன், சின்னவன் பேர் முகேஷ். நாங்கள் சார் இந்த மாதிரி பேக்லாம் எல்லாரும் பசங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால நான் வந்திருக்கேன் சார் கிட்ட. தேங்க்யூ மேடம். நல்லா படிக்க சொல்லுங்க. நல்லா படிப்பா. சாருடைய ஆட் பார்த்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது சார் மறுநாளே வாங்கி தந்துட்டாரு. நான் குருமாப்பேட்டிலேருந்து வரேன். பேர் ஹேமலதா. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. நல்லா படிங்க. நல்லது. நான் மழை வரேன். இந்த வீடியோவை பார்த்தேன். சார் இந்த மாதிரி நலத்திட்டம் நிறைய பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு பண்ணுறாங்க. இதை பார்த்து நல்லா பண்ணுங்க. சரி சார், ரொம்ப நன்றி. படிக்கணுமா? நீ படிக்கணும். உங்களோட சார் எழுதி வச்சிட்டேன் எல்லாத்தையும். ஒரு வருஷம் எடுக்கிறோம். எல்லாம் மார்க் எடுமா. உங்களுக்கு என்ன தேவை? பார்த்தேன். சாருக்கு கால் பண்ணி கேட்டேன். சார் உடனே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. வந்து பாப்பாவுக்கு இதெல்லாம் கையில் கொடுத்தாங்க. சரிம்மா, நல்லா படிக்கணும். தேங்க்யூ சார். பார்த்துக்கோங்க. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த அரியாங்குப்பம், வீராம்பட்டினம் பகுதிகளில் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பராமரிப்பு பணிக்காக மின்சாரம் நிறுத்தப்படுவதாக மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 5 மணியை கடந்தும் நேற்று இரவு 7 மணி வரை மின்சார விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகினர். மேலும் மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டும் அவர்கள் சரியான பதில் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதனால் பொறுமை இழந்த வீராம்பட்டினம் பகுதி மக்கள் அரியாங்குப்பம், வீராம்பட்டினம் சாலையில் அமர்ந்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையில் மெழுகுவத்திகளுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அரியாங்குப்பம் போலீசார் சம்பந்தப்பட்ட மின்துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். ஆனால் மின் விநியோகம் செய்யாமல் மறியல் போராட்டத்தை கைவிடுவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். இதன் பிறகு வீராம்பட்டினம் பகுதியில் மின் விநியோகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். தொடர்ந்து 1 மணி நேரம் வீராம்பட்டினம் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற 100 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு செய்து நுழைவு வாயிலில் உள்ள கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அண்ணா ப்ளூ மெட்டல்ஸின் உரிமையாளர் அண்ணாதுரை அன்னதானம் வழங்கினார். இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் 31ஆம் தேதியன்று நடைபெற உள்ளது.
புதுச்சேரி மாநில INTUC தலைவர் ரவிச்சந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. INTUC முன்னாள் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் நீர்மோர் வழங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் தலைமையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்கள் மற்றும் சொக்கலிங்கம், மலர் மன்னன் உள்ளிட்ட மாநில INTUC நிர்வாகிகள், ராஜ்பவன் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உப்பளம் நேதாஜி நகரில் உள்ள புனித மத்தியாஸ் உயர்நிலைப் பள்ளியில் இவ்வருடம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளியை சார்ந்த மாணவி சுகன்யா 500க்கு 453 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். உப்பளம் நேதாஜி நகரில் உள்ள புனித மத்தியாஸ் உயர்நிலைப் பள்ளியில் இவ்வருடம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளியை சார்ந்த மாணவி சுகன்யா 500க்கு 453 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார். அம்மாணவியை பள்ளியின் தாளாளர், முதல்வர், அருட்சகோதரிகள், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பாராட்டி மகிழ்வித்தார்கள். அரசு பொதுத் தேர்வில் 2023-24ஆம் ஆண்டு எழுதிய அரசு பொதுத் தேர்வில் 453 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய சுகன்யா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். வாழ்க்கையில் தொடர்ந்து இவர்கள் பல படிகளில் முன்னேறி செல்ல வாழ்த்துகிறோம். God bless you. என்னை உருவாக்கிய முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். அரசு பொதுத் தேர்வில் 2023-24ஆம் ஆண்டு எழுதிய அரசு பொதுத் தேர்வில் 453 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளியில் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய சுகன்யா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். வாழ்க்கையில் தொடர்ந்து இவர்கள் பல படிகளில் முன்னேறி செல்ல வாழ்த்துகிறோம். God bless you. என்னை உருவாக்கிய பள்ளிக்கூடத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் என்னை உருவாக்கிய முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். புதுச்சேரியில் கார் உபயோகப் பொருட்களை பொருத்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை தரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு இன்று வெகு விமர்சையாக துவங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே 100 அடி சாலை நடேசன் நகரில் அமைந்துள்ள அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து கடையின் உரிமையாளர் பக்கிரிசாமி, அவரது குடும்பத்தினர் மற்றும் ஃபெடரல் பேங்கின் துணைத் தலைவர் ஜாவித், BNI உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை சிறப்பித்தனர். தொடர்ந்து அலாய் வீலை மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சைமுத்து அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் BNI உறுப்பினர்கள் சக்திவேல், ஸ்ருதி, முகேஷ், இனியவன், மணிவேலன், மகேந்திரன், பவர் முருகன், BM முருகன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், கார்த்திகேயன்,
மூர்த்தி, பாபு, சந்தோஷ் மற்றும் வாடிக்கையாளர்கள், BNI உறுப்பினர்கள், மலர்ச்சி மாணவர்கள் மற்றும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸின் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பசுமை தேர்தல் லட்சியினை பெரிய ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய உலக சாதனை படைத்த மாணவிகள் முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் கலெக்டரை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வாக்களிப்பது குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதுச்சேரி பசுமை தேர்தல் லட்சினை பெரிய வடிவில் மாதிரி வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. 240 அடி நீளம், 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லட்சியினை 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை, சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ளது. இந்த நிலையில் 750 கிலோ கோல மாவு கொண்டு மாதிரி லட்சியின் வரைபடம் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தினை கிரசன்ட் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழு வீச்சில் செய்து வந்தனர். இந்த செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் மாணவிகளுக்கு உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோரிடம் கலாம் உலக சாதனை சான்றிதழ் காண்பித்து மாணவிகள் வாழ்த்துக்களை பெற்றனர். மேலும் ராக் குழுமத்தின் தலைவர் ஜனாப் முகமது ஃபரூக், முதன்மை செயலாளர் ஹரிதேவன், செயலாளர் சரவணன், ராக் குழுமத்தின் இயக்குனர் ரபீண்டர் ஹென்றி, ராக் பள்ளி நிர்வாக இயக்குனர் உஷாராணி, பள்ளியின் முதல்வர் சாதிக் அலி, ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அபிஷேகப்பாக்கம் சமூக ஆர்வலர் சிவா மற்றும் விழிகள் அறக்கட்டளையின் நிர்வாகி பிரேம்குமார், செயலாளர் கீர்த்தனா ஆகியோர் மாணவிகளை பாராட்டினார்கள். பாலஸ்தீனிய மக்கள் மீது நடத்தும் கொடூர தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சார்பில் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் அரசே பாலஸ்தீனிய மக்கள் மீது நடத்தும் கொடூர தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி உலகம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி கருவடிக்குப்பம் சுவாமி பிள்ளை தோட்டம் அருகே அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முகமது அலி தலைமை தாங்கினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் லெனின் துரை, மூர்த்த வழக்கறிஞர் சங்கரன், ஈரம் ராஜேந்திரன், கல்வியாளர் இளங்கோ, மார்க்சிய பொது உடைமை கட்சி தலைவர் திருநாவுக்கரசு, AIUTUC செயலாளர் சிவக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் பாவாணன், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ, சிங்காரவேலர் அமைப்பு சகாயராஜ், பச்சையப்பன், தமிழர் களம் அழகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலகெங்கும் போராட்டம் அமெரிக்காவில் நடக்குது. அரசாங்கம் போர் வெறி அரசாங்கம் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க போராட்டம்
அமைதியை பாதுகாப்போம். வள்ளலார் பிறந்தவன் திருவள்ளுவரை பாதுகாக்க புதுச்சேரியில் போராட்டம். ஒன்றுபட்ட பிறப்பை பாதுகாப்போம். போராட்டம். ஆனால் இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே நான் 2 விஷயங்களை மட்டும் உங்கள் முன்பாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஹாலோகாஸ்ட் அந்த ஜெர்மனிய சத்குரு மகான் கணபதி சுவாமிகள் அவர்களின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. குரு மகான் வண்ணார கணபதி சுவாமிகள் அவர்களின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால் துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தில் குரு பூஜை விழாவின் தொடக்கமாக மகா குரு தீப ஆராதனை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த தீப ஆராதனையை தொடர்ந்து திருவாசகம் குழுவினர் திருவாசக செம்மல் அருளரசி திலகவதி மற்றும் கீதா முத்தையன் அவர்களின் குழுவினர் திருவாசகம் படித்தனர். 121 வயதில் ஜீவ சமாதி அடைந்த சர்க்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆலயத்தின் பக்தர்கள் திரளாக தரிசனம் செய்தனர். சங்கம் மற்றும் அகில இந்திய பயிற்சி பெற்ற செவிலிய சங்கம் புதுச்சேரி ரோட்டரி பீச் டவுன் சங்கத்துடன் இணைந்து 2024ஆம் ஆண்டிற்கான உலக செவிலியர் தினத்தை கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது. செவிலியர்களை கௌரவிக்கும் வகையில் உலக செவிலியர் தினத்தை ஒட்டி ஏப்ரல் மாதம் 26, 27ஆம் தேதிகளில் அன்னை தெரசா செவிலிய பள்ளியின் தலைமை செவிலிய அதிகாரி மற்றும் அகில இந்திய செவிலிய மாணவர் சங்கத்தின் அறிவுரையாளர் டாக்டர் கவிதா தலைமையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து செவிலிய கல்லூரிகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதற்கான மதிப்பாய்வு விழா இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், பாண்டிச்சேரி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் சுரேஷ் ஜெய்ஸ்வால், செயலாளர் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மல்லாடி யாத்தியா வரவேற்புரை ஆற்றினார். அகில இந்திய செவிலியர் சங்கத்தின் செயலாளரான சத்தியக்கனி வாழ்த்துரை வழங்கினார். ஜவஹர் கடந்த ஆண்டிற்கான அறிக்கையை வாசித்தார். பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற செவிலியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியாக பாலசுபானு நன்றி உரை வழங்க விழா இனிதே நிறைவுற்றது. இவ்விழாவில் ஏராளமான செவிலியர்கள் கலந்து கொண்டனர். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவி ஷாலினி தேவி நடப்பு ஆண்டு 2023-24இல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 593 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவி ஷாலினி தேவி நடப்பு ஆண்டு 2023-24இல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 593 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். இவரை பாராட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசுப்பிரமணி அவர்கள் சால்வை அணிவித்து ஊக்கத்தொகை கொடுத்து மாணவியையும் மாணவியின் பெற்றோரையும் கௌரவித்தார். இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கதிர்காமம் மற்றும் புதுவை அரசு மாநில அளவில் நடத்திய கொக்கோ போட்டியில் வடமங்கலம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வரதன், ரகுநாத் ஆகிய இருவரும் மண்டல அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளனர்.
இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கதிர்காமம் மற்றும் புதுவை அரசு மாநில அளவில் நடத்திய கொக்கோ போட்டியில் வடமங்கலம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வரதன் மற்றும் ரகுநாத் ஆகிய இருவரும் மண்டல அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளனர். அவர்களை பள்ளி முதல்வர் சிவசுப்பிரமணி சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி பாராட்டினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.